வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பழைய எரியாத டார்ச்சு. அதாவது இந்த டார்ச் பார்த்திங்கன்னா லைட்டாக எரியுது, தெரியுதுங்களா? லைட்டாக எரியுது. இந்த டார்ச்சை நம்ம புதுசாக மறுபடியும் நம்ம மாற்ற போகிறோம். மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு மாற்ற போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இதில் உள்ள இருக்கிற பேட்டரி போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பேட்டரி வைக்கிறதுனால மைல்டாக எரியுது. இது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருளை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதை வச்சு பழைய பொருளை வச்சு நம்ம இது புதுசாக மறுபடியும் மாற்ற போகிறோம். மறுபடியும் நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி. இதுக்கு இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பழைய மொபைல் ஃபோனோட இந்த பேட்டரியில் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா மைனஸு, இந்த சைடு ப்ளஸ்ஸு. இதை சால்டரிங் பண்ணி நான் வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு பழைய மொபைலோட சார்ஜர். பழைய ஃபோன் அந்த பின்னெல்லாம் போனதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை அந்த மாதிரி சார்ஜரு. ப்ளஸ் இது வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்ரு. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவரு. ப்ளஸ் இது சால்டரிங் பண்ணுறதுக்கு சால்டரிங் அயனு. அதுக்கு தேவையானது லெட் பேஸ்ட்டு. சரி, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மைல்டாக எரியுது. பார்த்தீங்கன்னா மைல்டாக எரியுது. ஸோ இது பேட்ரி வைக்க. ஸோ இதுதான் இதனுடைய பேட்ரி. இது பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்ரி இருக்குங்க. ஸோ இந்த லெட் ஆசிட் பேட்டரியில் இப்போ எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இது மல்டிமீட்டரில் டிசி லெஸ் தென் 20, டிசி 20 மினிமம் 20ல் வச்சுட்டு பார்க்கணும். ரெட்டு ப்ளஸ்ஸு பிளாக் மைனஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் இருக்குங்க. 2.4 வோல்ட்டு. சரி, ஓகே. அது ஆன் லோடில் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும். நம்ம பல்பு ஆன் பண்ணிட்டோம், எரிஞ்சிட்ருக்கு. இப்போ லோடு பார்த்தீங்கன்னா 2.4 இருக்காது, கம்மியாயிருக்கும். 2.3. ஆக்சுவலாக ஒரு 4 வோல்டேஜ் வேணும், பட் லோ வோல்ட்டாக இருக்கிறதுனால இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேட்டரியை எடுத்துகிட்டு இந்த பேட்டரிக்கு பதிலாக இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த பேட்டரியில் என்ன வோல்ட் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அதில் ஆக்சுவலாக 2.4 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3.7 இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த பேட்டரியில் 3.7 வோல்ட் இருக்கும். போட்டிருக்கான், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 3.7 வோல்ட்டு, 4.2 வோல்ட், அதாவது சார்ஜிங் வோல்டேஜுங்க. இது நார்மல் வோல்டேஜ். நார்மலாக அந்த பேட்டரியில் இருக்கிறது சார்ஜிங் 4.2 வோல்ட்டே கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ணோம். இப்போ இந்த பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். பாசிட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ். நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவ். உங்களுக்கு இப்போ எவ்வளோ பிரைட்னஸாக எரியுதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா பிரைட்டாக எரியுது. ஸோ இப்போ இதனுடைய ஒர்க்கிங் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். த்ரீ 3.6 இருக்குங்க. ஆக்சுவலாக லோடில் பார்த்திங்கன்னா 0.1 வோல்ட்டு ட்ராப் ஆகுது. இது நார்மலாக நடக்கிறது தான். ஸோ இது நம்ம பார்க்கணும். இப்போ இது நம்ம பண்ணிட்டோம்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங்க்காக. இப்போ இந்த சிஸ்டத்தை வச்சு இந்த பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாது. இதுக்கு சார்ஜிங்க்காக தான் நம்ம இது மொபைல் சார்ஜர் வச்சுருக்கோம். ஸோ இதோட வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுங்க. 5 வோல்ட் அடாப்டரு மொபைல் சார்ஜரு. இப்போ நம்ம இது நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நம்மளுக்கு அந்த நம்ம மெத்தடெல்லாம் எடுத்துடுவாங்க, அதனால் நம்ம இது ரிமூவ் பண்ணிடணும். இது நம்ம இது வந்து 100% எடுக்க வேண்டாம், இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அதனால் இந்த கேபிள் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். கேபிள் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எரியும். இப்போ இது பேட்டரியிலேருந்து போகிறது, இது வந்து பேட்டரியிலேருந்து போகிறதும் போர்டுக்கு நேராக போகுது. இதிலேருந்து டேப் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக. ஏன்னா அந்த நம்ம சார்ஜிங் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. நம்ம மொபைல் சார்ஜர் தான் இந்த மொபைல் பேட்டரி யூஸ் பண்ணால் தான் ப்ராப்பராக இருக்கும். அதனால் அந்த சார்ஜ் செக்ஷனை இது பண்ணிவிட்டு டிஸ்மேண்டிங் பண்ணிவிட்டு நான் வந்து மொபைல் சார்ஜிங் இதை வந்து சார்ஜர் அடாப்டர் போட்டு சார்ஜர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறேன். அப்படின்னு இன்சுலேஷன் டேப்பை நம்ம இது போட்டுடலாம் இந்த சேஃப்டிக்காக. இதில் ஒரு இன்சுலேஷன் டேப் போட்டுடலாம். ஏன்னா நம்ம பொழுதுனிக்கும் ஆடிட்டு இருக்கிறதுனால ஒரு கேபிள் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஒரு சேஃப்டிக்காக ஒரு இன்சுலேஷன் டேப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அசம்பிள் பண்ணிட்டேன். உள்ளே வைக்கிறதுக்கு இடம்னால சின்னதாக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் வெளியில் பேட்டரி, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பேட்டரிக்கு வந்து நிறைய ஸ்பேசஸ் கூட இருக்கலாம், பட் இது ரொம்ப சின்ன பேட்டரினால ஸ்பேஸ் கம்மி. பட்டு எனிவே இது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா வெளியில் வராதுக்கு கிரிப்பாகவும் கையிலேருந்து கீழே மிஸ் ஆகாது, நல்லா தான் இருக்குது. இதுக்கு நம்ம அடுத்தது நம்ம வந்து சார்ஜிங் பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜர் இருக்குது. இந்த மொபைல் சார்ஜரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது சார்ஜிங்காக வெளியே எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த டிசி அடாப்டர்லாம் இருக்குது, மேல் கனெக்டர் ஃபீமேல் கனெக்டர், அதெல்லாம் நம்ம இதை ஆல்டர் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அடுத்து நம்ம டவுனுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து அந்த பாட்டை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே உள்ளே கனெக்ட் பண்ணிட்டு நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலான்ருக்கேன். இப்போ உங்களுக்கு வீடியோக்காக நம்ம செக் பண்ணுறதுக்காக இதில் பார்த்திங்கன்னா ரிட்டன் வருங்க, உள்ள பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் வெளியில் வரும். சின்ன டவுட்டு, ப்ளஸ் மைனஸ் எதுன்னு தெரியல, அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு. ப்ளஸ் மைனஸ் மட்டும் எந்த எக்காரணத்தை கூட மாற்றிடக்கூடாது. ஆக்சுவலாக இந்த கேபிள் பார்த்திங்கன்னா கத்திரிப்பு கலர் வந்து ப்ளஸ்ஸுங்க. ஸோ ப்ளஸ்ஸில் நம்ம கொடுத்துட்றோம். இது டிசி 4 வோல்ட்டு 5 வோல்ட் அப்படிங்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் கை வைக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, ஷாக் அடிக்காது. பட் இதே வந்து எபோவ் 50க்கு மேலே போகும்போது கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். 100லாம் போகும்போது நல்ல ஷாக் அடிக்கும். ஸோ பிலோ 12 இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. இது கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இது சார்ஜர் ஆன் பண்ணுவோம். சார்ஜர் ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 3.95 இருக்குங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ண
95 இருக்குது. இப்போ வித்தவுட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3.7 இருக்குது. வித் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு 0.2 ப்ளஸ் இருந்தால் தாங்க அது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் நியர் 5 வோல்ட் வருங்க. ஸோ இது நல்லா ப்ராப்பராக நல்லா ஒர்க் ஆகுது. பட் நல்ல ரிசல்ட் இருக்குது, உங்களுக்கே தெரியும் நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.